அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவில பார்க்க போறது வெள்ளரிக்காயோட பயன்களை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெள்ளரிக்காயை பொதுவா மக்கள் கோடை காலங்கள்ல தான் அதிகம் உண்ண எண்ணுவாங்க. இதுல நிறைந்துள்ள நீர்ச்சத்து உடலுக்கு உடனடியாக புத்துணர்ச்சியையும் தருது. மேலும் கோடை காலங்கள்ல நீங்க இதை எளிதா எந்த இடத்துலயுமே வாங்கலாம். அது மட்டும் இல்லாம பல வகையில வெள்ளரிக்காயில இருப்பதால ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கடைகள்ல கிடைத்துட்டே இருக்கு. அதனால நீங்க டெய்லியுமே வெள்ளரிக்காவை சாப்பிடலாம். பூசணி வகையை சேர்ந்தது. மேலும் வெள்ளரிக்காயில தாது பொருட்களான சோடியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், குளோரைன் மற்றும் இதில் 95% நீர்ச்சத்து தான் அடங்கியுள்ளது. இது உடலில் தங்கும் தீய நச்சுக்களை எல்லாம் இழுத்து சிறுநீரகத்துக்கு அனுப்புகிறது. இதனால் உங்கள் சருமமும் மெருகேறும். சரி, இந்த வெள்ளரிக்காவினால நம்ம உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம். உங்கள் மூளையை பாதுகாக்கிறது. பிசிட்டின் என்னும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபிளேவனால் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ளது. இது உங்கள் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் இது உங்கள் ஞாபக சக்தியை அதிகரித்து நரம்பு அணுக்களை பாதுகாக்கிறது. அல்சைமர் நோய் வராமல் தடுக்க அல்லது வாய்ப்பை குறைக்க இது பெரிதும் உதவுகிறது. மேலும் வெள்ளரிக்காயில் பாலிபினால்கள், லிக்னான்கள் இருப்பதால் மார்பக புற்றுநோய், கர்ப்ப புற்றுநோய், புராஸ்டேட் புற்றுநோய் ஆகியவை வரவிடாமல் தடுக்கிறது. மேலும் வெள்ளரிக்காயில அநேக ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைந்துள்ளதால குறிப்பாக வைட்டமின் சி மற்றும் பீட்டா கேரோட்டின் நிறைந்துள்ளது. இது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு தரும். சுவாசத்தை எளிதாக்கும். ஆயுர்வேத சிகிச்சைப்படி வெள்ளரிக்காயை உண்பதால வயிற்றில் ஏற்படும் சூடு தணிந்து, மேலும் இது உங்கள் வாயில் சிறிது நேரம் வைத்திருந்தால் வாயில் இருக்கும் துர்நாற்றம் ஏற்படும் கிருமிகள் அழிக்கப்படுகிறது. இதனால் சுவாசம் புத்துணர்வும் பெறுகிறது. வெள்ளரிக்காயில் அதிகம் வைட்டமின் B1, B5, B7 உள்ளதால் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் சோர்வு ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு புத்துணர்வோடு இருப்பீர்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள எண்ணினால் வெள்ளரிக்காயை தினமும் உங்கள் உணவுடன் எடுத்துக் கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து உண்டு வரும்போது உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர்வீர்கள். மேலும் வெள்ளரிக்காயை அழகை மேம்படுத்த பயன்படுத்துவார்கள். இதனை உங்கள் முக அழகிற்கு பயன்படுத்தி வர முகத்தில் இருக்கும் சுருக்கம் மற்றும் கண்களுக்கு கீழ் இருக்கும் கருவளையம் மறைந்து இளமையான தோற்றத்தை பெறுவீர்கள். வெள்ளரி துண்டை உங்கள் கண்களின் மேல் சிறிது நேரம் வைத்திருப்பதால் கண்கள் குளிர்ச்சியடைந்து உங்கள் கண்களுக்கு தேவையான பிராணவாயு கிடைத்து மேலும் சக்தி பெறுகிறது. இதனால் உங்கள் கண் பார்வை அதிகரிக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் எப்போதும் எதை உண்பது எதை தவிர்ப்பது என்று குழப்பத்திலேயே இருப்பார்கள். இதனால் பல காய்கள் மற்றும் பழங்களை தவிர்த்து விடுவார்கள். நீங்கள் வெள்ளரிக்காயை தைரியமாக உங்கள் உணவோடோ அல்லது பச்சையாகவோ உண்ணலாம். இதில் கேலோரிகள் குறைவாக இருப்பதாலும் கொழுப்பு சத்து குறைவாக இருப்பதனால் உங்களுக்கு தேவையான சக்தியையும் தருகிறது. மேலும் உடல் எடையை அதிகரிக்காமல் வைத்துக் கொள்ள உதவுகிறது. வெள்ளரிக்காய் உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை அதிகரிக்க செய்கிறது. இதனால் ரத்தம் அதிகரித்து இரத்த சுகை குறைபாட்டை குறைக்கிறது. மேலும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த வெள்ளரிக்காயை நீங்க 5 நிமிடத்திலேயே சுலபமா வெள்ளரிக்காய் ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். இந்த வெள்ளரிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோடு இஞ்சி மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து தண்ணீர் விட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சு அந்த சாற்றை வடிகட்டி தேவையான அளவு உப்பு அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்க குடிக்கலாம். அல்லது வெள்ளரிக்காயில சாலட் பண்ணி சாப்பிடலாம். அல்லது வெள்ளரிக்காயில தயிர் பச்சடி செய்து சாப்பிடலாம். இப்படி தினமும் உங்கள் உணவுல ஏதாவது ஒரு வகையில வெள்ளரிக்காயை நீங்க சேர்த்துக்கலாம். சளி, இருமல், நுரையீரல் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் வெள்ளரிக்காயை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. என்ன நண்பர்களே, வெள்ளரிக்காயோட பயன்களை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.